ஸோ அழகாக ஜானகினோட ஜனநாயகனோட 2 போஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒன்று தமிழ் போஸ்ட்டு ஒன்று ஹிந்தி போஸ்ட்டு. தமிழ் பார்க்கலாம். பட் அந்த போஸ்ட் நான் பார்த்தேன், ஒன் போஸ்ட் பார்த்தேன். அது விஜய் வந்து அப்படியே கத்தி மாதிரி என்னமோ பிடிச்சாரு. அந்த போஸ்ட் நான் பார்த்தேன், பட் இவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்துருக்கியா? பட் இன்னும் பார்த்துட்டியா? இன்னும் அப்படி பார்ப்போம். ஸோ வாங்க அது ஃபஸ்ட்டு அது போய் பார்ப்போம். செம்மையாச்சு இது பார்த்துருக்கேன். அப்படியே ராயல் என்ஃபீல்டு பைக்கு எனக்கு என்னமோ பக்காவா இருக்கு. விஜய் சார்னா விஜய் சார் தாங்க. பின்னாடி ஹேமர் தெரியுது. இரு நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் இது அவெஞ்சர்ஸ் கேங் மாதிரி இருக்கு. அவெஞ்சர்ஸ்ல தானோஸ் அதே மாதிரி ஃபீல் தருது. சாட்டர்டே ஜீதம். ஓ ஃபைனலி ஏன்னா போன வருஷம் வந்து கோட்டு மெர்சல் வச்சா. ஸோ ஜீதம் இன்னும். ஸோ ஜனநாயகனா ஓகே தேங்க்யூ. கோட்டு செகண்ட் போஸ்ட் பார்த்துடலாம். செகண்ட் ஹிந்தி போஸ்ட் தான் பயங்கரமாக இருக்கும். எங்க மேலே இருக்கு. ஓ மை காட், அப்படியே பக்காவா லியோ தான். பக்காவா லியோ தான். டேயா ஜனா நேட்டா ஓகே. விஜய் சார் தான் இருக்கு. அப்படியே லியோ தான், பக்காவா லியோ தான். லியோல வந்து கழுத்தை பிடிப்பாங்க, இதில் கையை பிடிக்கிறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஜி ஸ்டுடியோ லியோலாம் வந்து என்ன தெரியுமா, லியோல ஹிந்தி போஸ்ட் இதே மாதிரி தான். கழுத்தை பிடிக்கிறது, இதில் வந்து கையை பிடிக்கிறது. அதுதான் ஓகே அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ இது என்ன பின்னாடி என்ன ஏதோ ஃபேக்ட்ரியை போய் அடிக்கிறதா? ஜி ஸ்டுடியோஸ் படத்தை பார்த்தா தான் தெரியும். ஜி ஸ்டுடியோஸ் ஐ நோ இட்ஸ் ஹிந்தி பார்ட்னர். மோர் திங் பயங்கரமாக இருக்குது. எது கை பிடிக்கிறாங்க ஒரு ஆள். இது என்ன சட்டை போடுறாரு ஒரு ஆள்? பிளாக். ரெண்டு பேரும் என்ன போலீஸா இல்லை போலீஸ் வில்லனா? விஜய் போலீஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ண போகிறாங்க, சம்பவத்தை பண்ண போகிறாங்க. சம்திங் ராங் அதான் கிளைமேக்ஸில் இருக்க போகுது மெயின் ஸ்டோரி. ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு லியோ பார்க்கும்போது ஹிந்தி போஸ்ட்டில் எனக்கு சத்தியமாக தெரியல அது எங்கே வரும். சத்தியமாக கிளைமேக்ஸ் தான் டவுட் வந்துச்சு முன்னாடி. அந்த அது பார்த்துருப்பீங்க. அது கிளைமேக்ஸ் தான். அது எதுமோ கீப் த ஃபேஸ் அண்ட் கீப் காம் அண்ட் ஃபேஸ் த டெவிட். ஓகே அது செம்ம போஸ்ட்டு. அது வந்து கிளைமேக்ஸாக இன்ட்ரோவாக நினச்சிட்டேன். பட் கிளைமேக்ஸ் தான். பட் எனக்கு இது டவுட்டு கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து 3 மணி நேரம் 6 நிமிஷமா? ஓ மை காட். ஐ திங்க் என்னவா இருக்கும் போது நினைக்கிறேன் தளபதி பழைய படம் ரெஃபரன்ஸ் காட்ட போகிறான்னு நினைக்கிறேன். பயமாக ஐ திங்க் அஃப்கோர்ஸ் நான் போவேன். இந்த லாஸ்ட் படம் பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்குது. இவனே எமோஷ்னலாக வரும் போல். விஜய் சாரை கடைசி படம் வேறு எப்படி பார்க்குறதுன்னா தெரியல. எப்படியாவது பார்க்கலாம். அது முடிஞ்சா பார்த்துரும். எப்படியாவது பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் படம் எடுங்க, நான் பார்ப்போம். பக்காவாக பார்ப்போம். அல்டிமேட்டாக பயங்கரமாக போஸ்டர்ஸ்லாம். பட் நல்லாயிருக்கும். இன்னொரு போஸ்டர் வந்துச்சான், ஏதோ ஒரு போஸ்டர் வந்துச்சான்னா நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த மாதம் முடியுது. மிஸ் நான் நெக்ஸ்ட் இயரா? ஓகே நெக்ஸ்ட் இயர் தான் கடைசி படம். எப்படியாச்சும் அடுத்த படம் எடுத்துக்கணும் தான். ஸோ விஜய் சார் கன்ஃபார்ம் படம் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார் தான் ஃபஸ்ட்டு அவரே எலெக்ஷனில் இதாகிடணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அவர் மினிஸ்டர் ஆகிடுவார். மினிஸ்டரா? டிவிக்கே நான் தமிழாக விட்டு நம்ம டிவிக்கே உங்கள் விஜய் போர்டு. ஸோ உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் தோழன். ஓகே உங்கள் விஜய் எதையா வரனா? ஓகே செமையாக இருக்கு. தளபதி கச்சேரி இந்த வாட்டா பக்காவாக இருக்கு. தளபதி மலேசியா வராருல? ஐயோ 2 நாள் இருக்கு. மலேசியாவுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துரும். நான் பார்க்க மாட்டேன், யூடியூப்ல தான் பார்த்துருவோம். அவ்வளோதான். தளபதி கச்சேரி. ஸோ இந்த வீடியோ பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் பாய்.